தெரிந்தோ தெரியாமலோ எங்கள் வீட்டுக்குள்ளே விக்கிரங்களை வச்சு கும்பிட்டுட்டோம், எங்களை மன்னிங்க. இன்னைக்கு நான் உணர்வடைகிறேன், அதெல்லாம் எடுத்து போட்டுறேன். இனி இந்த கரம், இனி ஆண்டவர் இந்த மனசு உங்களை தவிர வேற யாரையும் நினைக்காது, வேற யாரையும் கையெடுத்து கும்பிடாது. எனக்காய் பாடுபட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்த இயேசுவே உமக்காக மாத்திரம் சொல்லி ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் அப்படியே கையெடுத்து கும்பிட்டு, மன்னிப்பு தாரும் ஐயா என் எஜமானனே, எனக்குள் வாரும் ஐயா என் மனம். ராத்திரில நிம்மதியா தூக்கம் வரலப்பா, பிள்ளைங்களை பார்க்கும்போது தூக்கம் வர மாட்டேன் ஆண்டவரே. கல்யாண வயசுல பிள்ளைகளை பார்க்கும் பொழுது என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வராதா, தூக்கம் வரல ஆண்டவரே. ஐயா கடன் பிரச்சனை, தூக்கம் வரல ஆண்டவரே. ஆண்டவர் என்ன வெளியே போனா என்னை ஏளனமா பார்க்கறாங்க ஆண்டவர். இதால என்ன பண்ண முடியும், இது உதவாக்கற, இதால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி குடிகார புருஷனை வைத்துக்கொண்டு நான் படுகிற அவஸ்தையை பார்த்து அநேகர் கேலி பார்க்கும் பார்வையில் என்ன பார்க்கறாங்க அப்பா. தெரிந்தோ தெரியாமலோ என் வாழ்க்கையில் அப்பா சாபக்கட்டு இருக்குமானா, பாவங்கள் இருக்குமானா, இன்றைக்கு உங்க ரத்தத்தால கழுவுங்கப்பான்னு கேட்கலாமா? பரிசுத்தரே என்னை படைத்தவரே, பாவம் போக்க பலியானீரே. உண்மையாய் பரிசுத்தரே என்னை படைத்தவரே, பாவம் போக்க பலியானீரே. நான் உந்தன் பாதம் சரணடைந்தே எஜமானனே. டாடி மணவாளனே, மணவாளனே, எஜமானனே, என் இயேசுராஜனே, மன்னிப்பு தாருமா. எல்லாரும் கேட்கலாமா? எனக்குள் வாருமையா, எந்தன் மனதில் ஆறுதல் இல்லை, என்னை படைத்தவரே ஆற்றிடும் ஐயா. எந்தன் மனதில் ஆறுதல் இல்லப்பா, அழைத்தவரே ஆற்றிடும் ஐயா. என் ஆறுதலே என் ஆண்டவரே, யாரிடம் நான் போவேன் ஐயா. என் ஆறுதலே என் ஆண்டவரே, யாரிடம் நான் போவேன் ஐயா. உம்மிடம் தான் சொல்வேன் ஐயா. மணவாளனே மணவாளனே, உடைந்த உள்ளத்தோடு வருகின்றேன், புது ஆவியாலே நிரப்பிடும் ஐயா. ஜபத்தோடு உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கின்ற அப்பா, புது ஆவியாலே நிரப்பிடும் ஐயா. என் புகலிடமே என் புது பலனே, உந்தன் சாயலாக மாற்றுமே. என் புகலிடமே என் புது பலனே, உந்தன்
உந்தன் சாயலாக மாற்றுமே, உந்தன் சாயலாக மாற்றுமே. மணவாளனே மணவாளனே எஜமானனே இயேசுராஜனே மணவாளனே. மன்னிப்பு தாரும் ஐயா என் மணவாளனே, எனக்குள் வாரும் ஐயா என் எஜமானனே.